இந்த லைனப்பில் வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக நான் பேடு பார்க்குறேன். இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கணும், நல்லா கொஞ்சம் பவர்ஃபுல்லான சிப்செட் இருக்கணும்னா OnePlus Pad 2 தான் இருக்கிறதுலே வந்து அஃபோர்டபுளான ஸ்னாப்ட்ராகன் ஜென் 3 உள்ள ஒரு ப்ராசஸர், அதாவது ஆண்ட்ராய்ட் பேஸ்ட் ஒரு டேப்லெட்டு. அதுக்கு மேலெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அது போகிறதே வந்து சாம்சங்கில் தான் போய் ஆகணும். சாம்சங் S9 டேபு இல்லை S9 ப்ளஸ், S9 அல்ட்ரா, S10 அதெல்லாம் போனீங்கன்னா அபோவ் 1 lakh மேலே போயிடும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த S9 FE ப்ளஸ், S10 FE ப்ளஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா Exynos 1580 ப்ராசஸர் தான் கொடுத்துருப்பாங்க. தட்ஸ் நாட் ஸோ பவர்ஃபுல் compared to this Snapdragon 8 Gen 3. This OnePlus Pad 2 gets a 12.1 inch 3K display, which is an LCD display தான். பட் வந்து பீக் பிரைட்னஸ் வந்து 800 nits வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும், which is amazing. And 256GB 12GB வந்து RAM உங்களுக்கு என்ன கோட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 39,000 வந்து சொல்லியிருக்காங்க. 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு வந்து இந்த ஒரு ப்ரைஸிங் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அமேசிங்கான ஒரு டீலாக எனக்கு படுது. அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோவில் Pad 60 ப்ரோன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் லெனோவோ ஐடியா டேப் ப்ரோ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 30,000க்குள்ளே ஒரு சூப்பர்பான ஒரு டேப். அதுவுமே வந்து இப்போ சேல் வந்து போயிட்டுருக்கு. நிறைய பேர் இந்த ஆஃபர் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஆட் டு கார்ட்டில் கூட வந்து ப்ராடக்ட்ஸை போட்டு வச்சுருந்துருப்பீங்க. ப்ராடக்ட்டை வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே பர்ச்சேஸ் போட்டுருங்க. ஏன்னா வந்து எப்போ ஸ்டாக்ஸ் வந்து அவுட் ஆகும் நமக்கு தெரியாது. அவுட் ஆஃப் ஸ்டாக் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், லேப்டாப். ஒரு 60,000 பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு சூப்பர்பான ஃபாஸ்டஸ்ட் ஃபோன் வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இப்போ நான் ரீசெண்ட் டைமில் வந்து அனலைஸ் பண்ணதில் வந்து iQOO 12 வந்து பார்த்தீங்கன்னா 512GB 16GB RAM அண்ட் iQOO 13லேயுமே 512GB 16GB RAM. iQOO 12 வந்து உங்களுக்கு 45,000 கிட்ட வருது. இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து 59,999, அதாவது 60,000 கிட்ட வருது. ஸோ இந்த ஒரு 60,000 பட்ஜெட்டில் வந்து ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த iQOO 12 இல்லைனா iQOO 13 வந்து கன்சிடர் பண்ணுங்கள். எனக்கு வந்து கேமரா தான் ரொம்ப முக்கியம், கேமரா வந்து அல்டிமேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா iQOO 12 வாங்கிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து 63 மெகா பிக்சல் பெரிஸ்கோப்பு 5x கேமரா வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் வந்து 13ல் வந்து பார்த்தீங்கன்னா 2x டெலிஃபோட்டோ கேமரா தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கேமரா வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு பாயிண்ட் வந்து டவுன்கிரேட் ஆன மாதிரி இருக்கும் 13ல். ஆன் த ஃப்ளிப் சைட் iQOO 13ல் வந்து ஸ்னாப்ட்ராகனோட லேட்டஸ்ட்டான 8 எலைட் ப்ராசஸர் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு வேணும், கேமரா கூட பிரச்சனை இல்லை, கேமிங் தான் நான் ஆடுவேன் அப்படின்னு சொன்னால் iQOO 13 போகிறது வந்து பெட்டர் ஆப்ஷன். பிகாஸ் அதில் வந்து Q2 சிப் கொடுத்துருக்குறாங்க. iQOO 12ல் வந்து Q1 சிப் இருக்கும், பெட்டர் கேமரா இருக்கும், பேட்டரி வந்து 5000 mAh தான். பட் iQOO 13ல் 6000 mAh. ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ரமைசஸ், இது கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்கும். உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து வாங்கிக்கலாம். 45,000 60,000 எது வேணுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ரெண்டுமே வந்து சூப்பரான ஒரு ஃபோன் தான் இந்த ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டில். நான் ரொம்ப நாள் வச்சுப்பேன், ரிலையபிளான ஒரு ஃபோன் இருக்கணும், நல்ல டிஸ்பிளே இருக்கணும், கொஞ்சம் வேலை வைக்காமல் இருக்கணும், நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ராவே போங்க. ஸ்டாக்ஸ் இருக்கக்குள்ளே அந்த ப்ரைஸிங்கில் வந்து அவைல் பண்ணி வாங்கிக்கோங்க. கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸுமே வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து நோ காஸ்ட் இஎம்ஐலையுமே வந்து ஆஃபர்ஸும் கொடுத்துருக்குறாங்க.